குடும்ப பிரச்சனையில் 3 வயது மகனை போரூர் ஏரியில் வீசிவிட்டு சென்ற கொடூர தந்தையை அதே ஏரியிலிருந்து போலீசார் சடலமாக மீட்டுள்ளனர். பெற்ற தந்தையை இந்த கொடூர முடிவுக்கு தள்ளியது எது? சென்னை தாம்பரம் மதுரவாயல் புறவழிச்சாலையில் போரூர் ஏரியின் மேலே மேம்பாலம் ஒன்று உள்ளது. அதன் அடியில் சிலர் தூண்டிலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது பாலத்தின் மேல் பைக்கில் வந்த நபர் ஒருவர் தன்னுடன் அழைத்து வந்த 3 வயது சிறுவனை திடீரென ஏரிக்குள் தூக்கி வீசி உள்ளார். கீழே மீன் பிடித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு அதிர்ச்சியில் தூக்கி வாரி போட்டுள்ளது. தண்ணீரில் விழுந்த சிறுவன் தத்தளிக்க நீருக்குள் தாவிய மீன்பிடி இளைஞர்கள் சிறுவனை பிடித்து பத்திரமாக கரைக்கு கொண்டு வந்தனர். மூச்சு திணறியபடி அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்த சிறுவனை ஆசுவாசப்படுத்தி விசாரித்தபோது அதிர்ச்சி தகவலை கூறியுள்ளார் அந்த சிறுவன். மேம்பாலத்தில் இருந்து சிறுவனை தூக்கி வீசியது அவரது தந்தைதான் என்ற தகவல் இளைஞர்களை பதைவதைக்கச் செய்தது. உடனடியாக சிறுவனை போரூர் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் ஏரியில் குழந்தையை வீசிச் சென்ற கொடூர தந்தை தலைமைச் செயலக காலனியைச் சேர்ந்த மோகன்ராஜ் என்பது தெரிய வந்தது. மனைவியுடன் ஏற்பட்ட தகராறில் மண்டை குழம்பிய மோகன்ராஜ் பெற்ற மகன் என்றும் பாராமல் கொலை செய்ய துணிந்திருக்கிறார் என்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. மனைவியை வீட்டில் வைத்து கதவை வெளிப்புறமாக பூட்டிவிட்டு 3 வயது குழந்தை என்றும் பாராமல் போரூர் ஏரியில் வீசிச் சென்றுள்ளார் மோகன்ராஜ். சிறுவன் அதிர்ச்சியில் இருந்து வெளிவந்ததும் சிறுவனை தாயிடம் ஒப்படைத்தனர். குழந்தையை கொல்லத் துணிந்த கொடூர தந்தையை போலீசார் தேடி வந்த நிலையில் போரூர் ஏரியில் ஆண் சடலம் ஒன்று மிதப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சடலத்தை மீட்டு பார்த்தபோது சடலமாக கிடந்தவர் மகனை ஏரியில் வீசிய மோகன்ராஜ் என்பது தெரிய வந்தது. ஏரியில் பெற்ற மகனை வீசிவிட்டு சென்ற மோகன்ராஜ் மன உளைச்சலில் அதே ஏரியில் குதித்து தற்கொலை செய்திருக்கலாம் என்று போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சடலத்தை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பிய போலீசார் மோகன்ராஜ் தற்கொலைக்கு காரணம் என்ன என விசாரித்து வருகின்றனர்.